அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்துட்டு ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். லஞ்ச் ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ வந்து அதிக ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 பீஸாவது எக்ஸ்ட்ரா குழந்தைங்களுக்கு போகும். ஸோ வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து விருப்பப்படுவாங்க, அது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவே அது ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சுக்கா பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கழுவியாச்சு, நல்லா கழுவி இப்போ இதை குக்கரில் ஆட் பண்ணிடலாம். அந்த டைமில் தான் நான் பேரலாக அந்த வணக்கி மசாலா அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்குவேன். டைமும் நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஸோ கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஸ்பைசிக்காக கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு கொஞ்சம் ரொம்ப அளவாகவே தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், அது மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். இது வந்து 2 விசில் விடுற மாதிரி. ஸோ முதல்ல ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் போட்டு மறுபடியும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விசில் விடுறதுக்கு வச்சாச்சு. இப்போ மசாலாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியா இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கேன், ஏன்னா வந்து காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். இது மிளகு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நான் வந்து கையில் தான் வந்து எடுக்கிறேன், ஸ்பூன் கணக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஜீரகம், அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகாய். நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டு தான் வந்து அதை வேக வைக்கிறோம். ஸோ ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கசகசா, நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும் கசகசா எடுத்துக்கிறதுனால. அப்புறம் சோம்பு, அப்புறம் 4 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் வந்து பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி வணக்கினாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வெடிக்கணும். அந்த மிளகெல்லாமே வந்து கருகிடக்கூடாது, நம்மளுக்கு நல்லா சத்தம் கேட்கும், நல்லா வாசனையாகவும் வரும். ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி என்னென்னலாம் வந்து வணக்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு. இஞ்சி வந்து பூண்டை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வணக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம காமிச்சது எல்லாத்தையும் வந்து நான் ஒன்றா போட்டு வணக்கி எடுக்க போகிறேன். தக்காளி சேர்த்துனிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் ஆப்பிள் தக்காளி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி. ஸோ இது இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இதையும் வந்து நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் நல்லா பார்த்துக்கோங்க, தேங்காய் இதில் நான் சேர்க்கவே கிடையாது. தேங்காய் இல்லாமல் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விசில் நம்ம வந்து பேரலாக விசில் விட்டு இறக்கியாச்சு. ஒரே ஒரு விசில் தான் விட்டு இறக்கியிருக்கேன். ஹாஃப் குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ மசாலாவை ஊற்றி இனி ஒரு விசில் விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்போவுமே விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை விசில் விட்டுடலாம். விசில் விட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, மசாலாலாம் வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ சுக்காவுக்கு இதிலேருந்தே தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொக்கு, கல்பாசி, நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகா வந்து, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ரெண்டுத்தையும் நான் வந்து போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் குழம்புக்கு எடுத்து வச்சது அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. ஸோ இதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம அப்புறம் தேங்காய் நம்ம வந்து சேர்க்காதனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் சுக்காவில் வந்து இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த குழம்புலேருந்து வேணுங்கிற பீஸ் எல்லாமே எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், எது இதெல்லாம் வந்து சுக்காவில் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ட்ரையாக வச்சு வேணும்னா சுக்கா மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் குழம்பு தான் இதில் ஊற்றுறேன். ஸோ குழம்பு ஊற்றி அது நல்லா வந்து கொதிக்க விடணும். குழம்பு நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரம் மசாலா. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பைசினஸ் வேணும் இல்லை பெப்பர் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். தண்ணி நல்லா சுண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சுக்கா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும்.
இதுக்கு நம்ம எந்த எஃபர்ட்டும் போடல. குழம்ப வந்து அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்காய் அரைச்சி ஊற்றல, நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்பைசினஸ் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். ஒரு முட்டை வேக வச்சுட்டு ரசம் வச்சிட்டோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று பிடிக்கலனாலும் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஏதோ 2 பீஸ் வந்து இதில் டேஸ்ட் பண்ணலாம் அதில் டேஸ்ட் பண்ணலான்னு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.